இந்த பகல் வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல உங்கள் குறை சொல்லப்படுகிறது என்றால், ஆமென், ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீர் அமைத்திருக்கிறீர் என்று புலம்புவதை அப்புறப்படுத்திவிட்டு இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை காது கொடுத்து கேளுங்கள். உங்களுக்காக ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், ஹே, இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்ல, இவன் இன்னாரு தானேன்னு சொல்லி அவங்களால பெயர் சொல்லவே முடியல. குறையை மட்டுமே அடையாளமாய் கொண்டிருக்கிறான். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவம், இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லும் போது உடனே பெற்றோர் ஓடி வந்து, எப்படி நீங்க சொல்லலாம்? இவனை பத்தி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்டவர்களே பெயர் சொல்லப்பட வேண்டிய இடத்துல குறையை, பலவீனத்தை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமென். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை கொண்டவன். ஏன்னா ஆண்டவர் அப்படி நினைச்சிட்டே இருக்கிறார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.